வணக்கம் நண்பர்களே. ஒரு பெண்ணை ஏன் முதலமைச்சராக்கக்கூடாது அல்லது முதல்வர் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கக்கூடாது என்று திமுகவை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதை குறித்து தான் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய வாரிசுகளான மூத்தவர் அழகிரி, அடுத்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்தவங்க மூத்தவர் அழகிரி, இளையவர் ஸ்டாலின், கனிமொழி எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் கனிமொழி திட்டமிடப்பட்டே ஓரங்கட்டப்பட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் உண்டு. இது நான் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று நான் சொல்வதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரணம், நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் அல்ல. மிக திட்டமிடப்பட்டே அவர் ஒதுக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் இருந்தால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகும், கட்சியினுடைய ஒரு இமேஜ் அப்படி கேள்விக்குறியாகும் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது தான் எம்பி பதவி. அதுவும் தூத்துக்குடியில் போய் நிற்க வச்சாங்க. ஏன் அவரை சென்னையில் நிற்க வைக்கல? இன்னொன்று, நீங்கள் ஒரு பெண்ணை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாக்கு வங்கி உயரும். திமுகவுக்கு நிச்சயமாக உயரும். கனிமொழி போன்றவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவரா என்று ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்களே, ஆனால் அவருடைய முதல் தகுதி யார்? கனிமொழி அம்மையாருடைய முதல் தகுதி என்ன தெரியுமா? எதற்கும் ஆசைப்படாதது. ஒரு துறவு வாழ்க்கை போன்றுதான் அவர் வாழ்கிறார். நான் அறிந்த வரையில், நான் அவருடன் எனக்கு அவரை தனிப்பட்ட முறையிலும் தெரியாது, ஒரு கட்சி ரீதியாகவும் தெரியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையை சற்று உற்று நோக்கினோம் என்றால் அவர் ஒரு துறவு வாழ்க்கையை போன்றுதான் வாழ்கிறார். அவரிடம் இந்த தமிழக முதல்வர் என்ற பதவி சேர்வது நல்லது. உதயநிதியிடம் சேர்வதை விட உதயநிதிக்கு இந்த பதவியில் ஒரு பெரிய ஆர்வம் இருப்பது போல், துளியும் ஆர்வம் இருப்பது போல் தெரியவில்லை. அவர் எப்பொழுதும் பொழுது அந்த 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுடைய வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறார். உற்சாகமாக இருப்போம், நம் தந்தை ஏதோ பார்த்து கொள்கிறார், நாம் உற்சாகமாக இருக்கிற சொத்துக்களை அனுப்பிச்சிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறார். நீங்கள் கனிமொழியை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்து பாருங்கள், எத்தனை ஆதரவு வருகிறது என்று. அவரை முதலமைச்சராக்கி பாருங்கள், உங்கள் கட்சி எப்படி வளரும் என்று. வேறு எந்த நோக்கமும் அல்ல, தோன்றிய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும்.